بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 2ஆம் அத்தியாயத்தில் 230 வசனங்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். இறுதியாக நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால், பெண்களுக்கும் விவாகரத்து உரிமை இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு, இந்த விவாகரத்து உரிமையை நம்ம இந்தியாவில் அதை பெறுவதற்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கிறது. அந்த விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதை அடுத்த வாரம் பார்ப்போம் என்று முடித்திருந்தோம். அதனால் இந்த வசனத்தின் விளக்கத்தை சொல்வதை நிறுத்திவிட்டு, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வாழுகிற நாட்டில் பெண்கள் இந்த விவாகரத்து உரிமை இருக்குன்னு சும்மா பயான் பண்ணிட்டு போனால் சரியாக வராதுல்ல. அதை பெறுவதற்கு என்ன வழிமுறைகள்லாம் இருக்கிறது, அதை நம்ம அறிந்து கொள்ளணும். பொதுவாக நம்ம நாட்டில் முஸ்லீம் பர்சனல் லா என்று ஒரு சட்டம் வைத்திருக்கிறார்கள். அதாவது முஸ்லீம்கள் அவங்களுடைய சில காரியங்களை அவங்க மத நம்பிக்கைப்படி நடத்தி கொள்ளலாம். அதில் நீதிமன்றங்கள் தலையிடாது. தலையிட்டாலும் அவங்களுக்குண்டு உள்ள அந்த பர்சனல் லா அந்த சட்டப்படி தான் தலையிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமை வெள்ளையர்கள் காலத்தில் இருந்து சுதந்திர இந்தியாவில் வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை மாற்றுவதற்கு தான் பொது சிவில் சட்டம்ங்கிற ஒரு அஜெண்டாவை எடுத்து அதுக்கு காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கம். அந்த முஸ்லீம் பர்சனல் லாவில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு கேட்டால், திருமணம் செய்கிற விஷயம். அந்த திருமணம் செய்கிற விஷயத்தை இஸ்லாம் முறைப்படி நம்ம என்ன செய்யலாம், திருமணம் செஞ்சு கொள்ளலாம். அது மாதிரி விவாகரத்து விஷயத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அந்த விவாகரத்தை நம்ம நடத்தி கொள்ளலாம். அதுக்கு மற்றவங்களுக்கு உள்ள ஒரு பொதுவான சட்டம் நமக்கு வராது. அதே மாதிரி அந்த வக்ஃபு அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட நிதிகளை இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் நம்ம அதை நிர்வகித்து கொள்ளலாம். இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள், அது வாரிசுரிமை. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இவங்க ஆணுக்கு பெண்ணுக்கு சமம், சொத்து உரிமை, மனைவிக்கு தான் சொத்துலாம் சட்டம் எழுதியிருக்கிறாங்க. இந்த சட்டங்கள்லாம் முஸ்லீம்களுக்கு பொருந்தாது. நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரகாரமே அந்த சட்டத்தின்படியே சொத்தை பிரித்து கொள்ளலாம். அதை கோர்ட்டுக்கு போனாலும் அதை ஏற்றுக்குருவாங்க. இப்படியாக நமக்கு சில சட்டங்கள் முஸ்லீம் பர்சனல் லாவில் இருக்கிறது. அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு பகுதியாக வக்ஃபுங்கிறத மாற்றி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. பேருக்கு தான் நம்மள்கிட்ட இருக்குமே தவிர அது முஸ்லீம் அல்லாதவர்களே அதை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதற்கான போராட்டங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். மீதி உள்ளதெல்லாம் முத்தலாக்குன்னு ஒன்று கொண்டு என்ன செஞ்சாங்க, அதையும் எடுத்துட்டாங்க. முஸ்லீம் பர்சனல் லாவில் முத்தலாக்குங்கிறது அதை எடுத்தாச்சு. மீதி உள்ள விஷயங்கள் எல்லாம் அந்த முஸ்லீம் தனியார் சட்ட பிரகாரம் தான் இருக்கணும். ஆனால் இந்த முஸ்லீம் தனியார் சட்டம் என்று அவன் எதை வச்சிருக்கிறான்னு கேட்டால், மதுஹபு சட்டத்தை தான் வச்சுருக்கிறான். ஏன்னா மதுஹபு தான் அப்போ இருந்தது வெள்ளைக்காரங்காலத்தில். அதுக்கு முன்னாடி முகலாய மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்கள்ல, அவங்க என்ன மாதிரி மதுஹபு சட்டங்களை நடைமுறையில் வச்சுருந்தாங்களோ அதையே தான் பர்சனல் லாவுலையும் கொண்டு சேர்த்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் மதுஹபுண்டா பெரும்பாலும் ஹனஃபி மதுஹப் அடிப்படையில் தான் சட்டங்கள் இருக்குது. ஹனஃபி மதுஹபில் ஹுலான்னு ஒன்று கிடையாது. ஆண்களுக்கு தான் விவாகரத்து உரிமை இருக்கே தவிர பெண்களுக்கான விவாகரத்து உரிமைங்கிறது அந்த மதுஹபில் இல்லைங்கிறதுனால, அந்த மதுஹபில் உள்ள பிரகாரம் நீங்கள் போய் கோர்ட்டில் போய் ஹுலா கொடுத்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்பான். பர்சனல் லாவில் எங்கே இருக்குதுன்னு கேட்பான். ஷாஃபி மதுஹபில் அது இருக்கிறது. கேரளா போன்ற சில மாநிலங்களில் அதை அந்த தீர்ப்பு வாங்க முடியும். தமிழ்நாடு போன்ற மற்ற இந்திய மாநிலங்கள்ல எல்லாம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த முஸ்லீம் பர்சனல்லாங்கிறது இருந்தால் கூட இப்போது நீதிபதிகளை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பர்சனல் லாவத்துக்கு ஓரமாக வச்சுட்டு அவங்க பொதுவான சட்டத்தின்படியே தீர்ப்பளிக்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணமாக இஸ்லாத்தில் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அவள் பருவம் அடைந்தவுடனே திருமணத்திற்கு உள்ள தகுதி பெற்றவளாக ஆகிவிடுகிறாள். ஆனால் இவங்க சட்டம் போட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
18 வயசுங்கிறாங்க. இப்போ 20ன்னு மாற்றுறதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு பெண் வந்து 20 வயசுல தான் கல்யாணம் பண்ணணும், 18க்கு மேலே ஆகணும்னு கொண்டு வர்றாங்க. ஒரு 16 வயசில் உள்ள ஒரு பெண்ணை வந்து நம்ம இஸ்லாமிய சட்ட பிரகாரம், பர்சனல் லா பிரகாரம் திருமணம் செய்து கொடுத்தால் அது செல்லும் என்கிறது நமக்கு பர்சனல் லாவில் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா அதை வந்து பர்சனல் லா பிரகாரம் எடுக்க மாட்டான். சட்டத்தில் இருக்கே தவிர, அது ஏட்டில் நாக்கு வலிக்கிறதுக்கு இருக்கே தவிர நடைமுறையில் இல்லை. சில மாநிலங்களில் தான் சில நீதிபதிகள் அப்படி இருக்குங்கிற தீர்ப்பு வழங்கி இருந்தாலும், பெரும்பாலான நீதிமன்றங்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 16 வயசில் ஒரு முஸ்லீம் பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உடனே என்ன செய்கிறாங்க, கல்யாணம் பண்ண பெற்றோரையும் கைது பண்ணுறாங்க, நடத்தி வச்சவரை கைது பண்ணுறாங்க, அந்த பெண்ணை கொண்டே ஹோமில் கொண்டே அடைச்சிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கிற காட்சி பார்க்குறோம். பேருக்கு தான் இருக்குது, ஏட்டில் தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இப்போ கணவன் மனைவி பிரச்சனை வருதுன்னு வைங்க, வந்த உடனே ஹுலா என்கிற அடிப்படையில் ஒரு ஜமாத்தை நம்மளை அணுகுனாங்கன்னு சொன்னால், அல்ல நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்துகளை அணுகினாங்கன்னு சொன்னால், அப்போ என்ன செய்கிறோன்னா அந்த தலாக்கு ஹுலாங்கிற விஷயத்தில் நம்ம தலையிட்டு அதற்கான ஒரு வழிகாட்டுதலை நம்ம கொடுக்குறோம். நம்ம மார்க்க தீர்ப்பு தான் கொடுப்போம். மார்க்கத்தில் இது இப்படி ஒன்று இருக்கிறது என்றதை தான் நம்ம ஜமாத்துகள்லேருந்து கொடுக்க முடியும். உத்தரவாக போட இயலாது. நம்ம கவர்மெண்ட் நடத்தல இல்லை, உத்தரவாக போட ஏதோ கணவன் மனைவி நான் பிரித்து வைக்கிறேன், இதோட உறவு முடிந்து விட்டதுன்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால், நீ கவர்மெண்ட் நடத்துறியான்னு சொல்லி என்ன செய்வான், கேள்வி கேட்பான். அப்படி கேட்டிருக்கிறான் நீதிமன்றத்தில். இந்த மாதிரி சில ஜமாத்துகளில் கணவன் மனைவிக்கு மத்தியில் குலாங்கிற முறையில் விவாகரத்து செய்யும் பொழுது நீதிமன்றம் அதில் தலையிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் அதை செய்ய நீங்கள் யார், நீங்கள் என்ன நீதிமன்றமா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இப்போ ஜமாத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், குலா செய்கிறதுங்கிறத வந்து அவங்க பிரித்து வைக்கிற வேலையை செய்யாமல், இஸ்லாமிய அடிப்படையில் பெண்ணுக்கு இந்த உரிமை இருக்கிறது, உங்களுக்கு சட்டப்படி கணவன் மனைவிங்கிறதுலேருந்து பிரிந்து கொள்வதற்கு இஸ்லாம் அந்த உரிமையை உங்களுக்கு வழங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபத்வாங்கிற டைப்பில் தான் கொடுப்பாங்க. அப்போ தான் நீதிமன்றத்தில் ஒரு கொஸ்டின் ஆகாமல் இருக்குங்கிற அடிப்படையில் இருக்குது. அப்போ இந்த குலாங்கிற முறையில் கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிட்டாங்கன்னு மார்க் அடிப்படையில் நம்ம பிரிஞ்சு விட்டாலும், அந்த கணவன் அதை ஒத்துக்கிட்டான்னு சொன்னால் எந்த பஞ்சாயத்தும் வராது. கணவன் ஒத்துக்கொண்டு, ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கோர்ட்டில் வந்து ஒவ்வொரு வீட்லையா நுழைஞ்சு எந்த வீட்டில் குலா இருக்குது, எந்த வீட்டில் தலாக்கு இருக்குன்னெலாம் நுழைஞ்செல்லாம் வழக்கு போட மாட்டான். அவன்கிட்ட கேஸு போனால் தான் அதில் தலையிடுவான். அப்போ கேஸ் எப்போ போகும்னு கேட்டால், 2 பார்ட்டியில் ஒரு பார்ட்டி ஒத்துக்கிறாட்டி தான் கேஸ் போவாங்க. அப்போ இந்த குலாங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு குலாங்கிற அடிப்படையில் நம்ம சொல்லிட்டோமா, அந்த புருஷங்காரன் ஒத்துக்கிறலன்னா என்னவாமாண்டா, கோர்ட்டுக்கு போவான். என் மனைவியை வந்து சட்டவிரோதமாக அவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க, அது செல்லாதுன்னு போனான்னு வைங்களேன், அதை நீங்கள் பண்ண யாருன்னு கோர்ட்டு கேட்பான். அப்போ இந்த பெண்ணுக்கு அந்த உரிமை வந்து இஸ்லாம் வழங்கியிருக்கிற அந்த உரிமை வந்து இந்தியாவில் கிடைப்பதற்கு நிறைய சிக்கல்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. பெண்கள் ஒரு லேசில் வாங்கிட முடியாது. அப்போ என்ன செய்வோம்னு கேட்டால், நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜமாத்தார்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த கணவனையும் அழைத்து வைத்து அவனுக்கு புரிய வைத்து, ஏன்டா பிடிக்கலைங்கும்போது எதுக்குடா அவளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க, உன்னை வேணான்னு சொல்கிறா மனைவி, வேணாண்ட பிறகு நீ எதுக்காக வேண்டி பேருக்கு அவளோட நீ வாழணும், இஸ்லாம் வழங்குற உரிமை நீ கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு புரிய வச்சு, இல்லைன்னா நீ அல்லாட்ட குற்றவாளி ஆயிடுவ என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தி, அவனும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு அவங்க குலா செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு போக மாட்டான், யாரும் தலையிட மாட்டாங்க. இந்த பெண்ணுக்கு வேறு ஒரு திருமணம் செய்து அவங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். இப்படி வந்து ஒரு பாதி பேர் ஒத்துக்கிறாங்க. பாதி ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சரி அவளுக்கு பிடிக்கல நம்ம என்னத்துக்கு போட்டு இருக்கணுன்ற மாதிரி இருந்துடுறாங்க. பாதி பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வீம்பு வரும்ல, அந்த வீம்புக்கு என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, நீ இப்படியே கடை, நான் உனக்கு விவாகரத்தும் கொடுக்கவும் மாட்டேன், குலாவுக்கு அனுமதிக்கவும் மாட்டேன், வேறு கல்யாணம் பண்ண விட மாட்டேன், வாழவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, பாதி அளவுக்கு ஆண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க நம்ம இந்த குலாண்டு ஒரு பெண்ணு வாங்கி விட்டாலும் கூட அவள் வந்து வேறு ஒரு கல்யாணம் பண்ண போகிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, என் மனைவியை வந்து வேற ஆள் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொன்னால் எல்லோரையும் பிடிச்சி உள்ள கொண்டு வச்சுருவாங்க, கேஸை போட்டு விட்ருவாங்க. அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு இந்த குலாங்கிறத வாங்கியும் கூட அது நடைமுறைக்கு அந்த பெண்ணுக்கு வந்து உதவ மாட்டேங்குது. அதுக்கு காரணம் இஸ்லாம் அல்ல, இந்த நாட்டில் உள்ள சட்ட முறைகளால் அப்படி இருக்கிறது.
அதனால் இந்த குலா என்கிற முறையில் 2 பேரும் ஒத்துக்கொண்டு வந்தார்கள்னு சொன்னால், அந்த மாதிரி பெண்கள் விவாகரத்து வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது சேஃப்டியான முறை. அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஜமாத்தார்கள் பயான் பண்ணி அறிவுரை சொல்லி அவனுக்கு புரிய வச்சு, என்னடா அப்படி இல்லைங்கும்போது என்ன ஏற்படும் என்று கேட்டால், அந்த குலா கொடுக்க மறுக்கிறான்னு வைங்க, அந்த பெண்கள் தப்பாக நடந்தால் கூட கேட்கலாது. கல்யாணம் பண்ணுறத நீ தடுப்ப, கல்யாணம் பண்ணாமல் நாங்கள் தவறாக நடப்போம்னு சொன்னால் கோர்ட்டு போய் தலையிடுமா? தடுக்க முடியுமா? சட்டத்தில் விபச்சாரம் செய்வதற்கு தடை கிடையாது, கல்யாணம் பண்ணுறதுக்கு தடை நிற்கும். சட்டப்படி கல்யாணம் பண்ணுறேன்னு முறைப்படி நான் விவாகரத்து பண்ணிட்டு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறேன்னா அது எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும். ஒருத்தனுக்கு மனைவியாக இருந்துக்கிட்டே விபச்சாரம் ஒரு பெண்ணை பண்ணான்னு வைங்க, அதை கோர்ட்டு கேட்க மாட்டேன், அது தனி மனித உரிமைன்னு சொல்லும். நம்ம நாட்டு பைத்தியக்காரத்தனமான சட்டங்கள் தான் நம்ம நாட்டில் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம பெரும்பாலும் உலகத்தில் அப்படி தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குலாங்கிற முறையில் பெண்கள் சம்மந்தப்பட்டது உங்கள்கிட்ட வரும் என்று சொன்னால், அதில் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆணுக்கும் எடுத்து புரிய வைத்து, அவனுக்கும் தெளிவுபடுத்தி, அவனுக்கும் இறையச்சத்தை ஊட்டி, இந்த சட்டத்தில் ஒரு நன்மையை நீ பேருக்கு பொண்டாட்டியை இருந்தால் அவள் தப்பாக போனால் எப்படி நீ கேட்ப, உனக்கு என்னடா உரிமை இருக்கும், அதுக்கு நீ கோர்ட்டுக்கு போக முடியாதரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவனுக்கு விளங்க வச்சு, இன்னும் சொல்ல போனால் எத்தனை பெண்கள் இந்த கணவன் விவாகரத்துக்கு மறுக்கிற காரணத்தினால அவனே போட்டு தள்ளிவிடுறாங்க, கொண்டு போடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷத்தை கொடுத்து அல்லது கூலிப்படையை வச்சு அல்ல கள்ளக்காதலனை வச்செல்லாம் செஞ்சிடுறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? நாளைக்கு உனக்கும் இப்படி ஏற்படலாம்ல? இந்த மாதிரி மார்க் அடிப்படையிலையும் பிரச்சனை அடிப்படையிலையும் அவனுக்கு புரிய வைத்து, இந்த ஜமாத்தார்கள் இந்த மாதிரி குலாங்கிற டாப்பிக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் 2 பேரையும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு சைன் பண்ணி அதை செஞ்சிட்டோம் என்று சொன்னால், அந்த பெண்கள் என்ன செய்யலாம், மறு வாழ்க்கையை ஈஸியாக அமைத்து கொண்டு ஹலாலான முறையில் குடும்ப வாழ்க்கை நடத்தலாம். அப்படி இல்லைங்கிற மறுத்து விட்டான் என்று சொல்லும் பொழுது அந்த நம்ம கொடுத்துடலாம், உனக்கு மார்க்கத்தில் இஸ்லாத்தில் உரிமை இருக்கிறது, அதனால் உங்களுக்குள்ள திருமணம் ரத்தாகி விட்டதுன்னு சொல்லி நம்ம ஒரு குலான்னு கொடுத்து விட்டாலும், அந்த பேப்பரை வைத்து கொண்டு அந்த பெண்ணு எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க முடியுமாண்டா முடியாது. பேப்பரை வச்சுக்கலாமே வேணால் எப்படி செய்யலாம், அந்த குலா வாங்கி வைத்து கொண்டு கல்யாணம் 2வது கல்யாணத்தை ரகசியமாக போய் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னு வைங்க, பண்ணி முடிச்ச பிறகு கோர்ட்டெலாம் போக மாட்டாங்க, வேறு ஒரு ஆளுக்கு. அந்த மாதிரி செஞ்சாலே தவிர முறைப்படி அவங்க அறிவித்து மகளுக்கு கல்யாணம்னு சொன்னால் என்ன செய்வான், இவன் வந்துக்கிட்டு கெடுக்க நினச்சான்னு சொன்னான். அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் அது ஒரு கணக்கு, அது அண்டர்ஸ்டாண்டிங் வரமாட்டேங்கிறானே. அப்படிப்பட்டவனாக இருந்தானே ஆனால் அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், என் மனைவிக்கு இத்தனாந்தேதி திருமணம் நடக்க இருக்கிறது, அவங்க சட்டப்படி இன்று வரைக்கும் எனக்கு மனைவியாக தான் இருக்கிறாங்க, அது நான் விவாகரத்து கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது அந்த திருமணம் செய்கிறவங்கள சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொன்னால், 2வது பண்ணக்கூடிய புருஷனையும் அந்த குடும்பத்தாரையும் இவங்களையும் சேர்த்து எல்லார் மேலேயும் வழக்கு போட்டு என்ன செய்வாங்கன்னா, அது பல பிரச்சனைகளை சந்திக்க வச்சுருவாங்க. அப்போ அந்த பெண் குலாண்டு பேரில் வாங்கி வைத்து அது யூஸ் ஆகலை. கல்யாணம் கணவன்கிட்டேருந்து மார்க்கப்படி விடுதலை ஆகிட்டாங்க. அவங்க மார்க்கப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணால் அது மார்க்கப்படி ஓகே தான், மார்க்கப்படி ஓகேன்றாலும் இவனுக்கு இந்த இந்திய சட்டப்படி இந்த விவாகரத்து நடக்கலைன்னு சொல்கிறானே. நம்ம விவாகரத்து நடந்துருச்சுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், அவன் எங்கள் நாட்டு சட்டப்படி ஆகலைன்ட்டு தான் அதிகமான நீதிமன்றங்களில் இந்த தீர்ப்பு அளிக்கிறாங்க. நான் கர்நாடகாவில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க, இது பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்கிறது, கொடுத்தது செல்லும் அப்படின்னு சொல்லி கர்நாடகா ஹைகோர்ட்டில் தீர்ப்பளித்தாங்க. அது கர்நாடகாவுக்குள்ள வரைக்கும் அந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிற முடியும். தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி தீர்ப்பளிக்கலை, கேரளாவில் அளிக்கலை, மாற்ற அளிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இந்த பெண்கள் விவாகரத்து உரிமை என்பதை உரிய முறையில் நீங்கள் விளங்கிக்கிறணும். சும்மா விவாகரத்து பண்ணியாச்சு நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை தேவையில்லாமல் இழுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன செய்ய வழி இருக்குது என்று கேட்டால், இந்த பெண்கள் மார்க்கப்படி அந்த குலாங்கிறத ஒரு வாங்கி வைத்து கொண்டாலும் நீதிமன்றத்தை அவங்க அணுகி எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, விவாகரத்து வேணும்னு அணுகினார்களே ஆனால் வேறு வழியே இல்லை. நீதிமன்றம் ஒத்துக்கிட்டால் தானே மறு ஸ்டெப்பு எடுக்க முடியும். இஸ்லாமிய சட்டப்படி நீதிமன்றத்தை அணுக தேவையில்லாட்டா கூட இவன் மாட்டேங்கிறானே, இஸ்லாமிய சட்டத்துக்கு இவன் கட்டுப்பட மாட்டேங்கிறான். முதல்ல அவன் இவனை கட்டுப்படலைன்னா நீதிமன்றம் என்ன செய்யும், அவன் பக்கம் தான் நிற்கும். அப்படி இருக்கிறதுனால அப்போ நீதிமன்றத்தில் விவாகரத்துன்னு கேட்குறது ஒன்று தான் வழி இருக்குது, மறுத்தாங்கன்னா. அப்படியான ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அது ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் இழுத்தடித்து
விவாகரத்து கண்டிப்பாக கொடுத்துருவான். விவாகரத்துங்கிறது உரிமை, அதை வந்து மறுக்கவே முடியாது. அதை இழுத்தடிப்பாங்க. ஆண் விவாகரத்து கேட்டாலும் கோர்ட்டில் விவாகரத்து கொடுத்துருவாங்க, பெண்கள் விவாகரத்து கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து வாழ்வதற்கு சில அட்வைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சில அவகாசங்கள் கொடுத்து இழுத்தடித்து இறுதி கட்டத்தில் இல்லைங்க சரியாக வராதுங்க உறுதியாக நின்ட்டாங்கன்னு சொன்னால் கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க. எது கொடுத்தா நாங்கள் முடியாது, சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி இவனும் அவ்வளோ சொல்லிவிட்டார்கள்னு சொன்னால் அவங்க கேட்குறத கொடுத்துருவாங்க. விவாகரத்துங்கிறது வந்து சட்டப்படியான உரிமை ஒருத்தனுக்கு நான் விவாகம் பண்ணுவதற்கு உரிமை இருக்கிற மாதிரி விவாகத்தை ரத்து செய்கிறதுக்கும் உரிமை இருக்குது. அந்த உரிமை எனக்கு பிடிக்காதால் இப்படின்னு சேர்த்து வைக்க சொல்கிறேன், எனக்கு வாழ முடியாதுன்னு நான் ஜீவனாம்சம் கூட அது கொடுன்னு ஏதாவது சொல்லி அப்படி செய்வாங்க. ஆண் தரப்பில் பெண் தரப்பில் போகும்போது அந்த இதுவும் கேட்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான முறையில் விவாகரத்து பெறுவது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்களுக்கு உள்ள உரிமை. அதனால் பெண்களுக்கு இந்த குலா முறையில் விவாகரத்து பெறுவதற்கு இஸ்லாம் அழகான முறையில் அவங்களுக்கு அந்த உரிமை வழங்கி இருந்தாலும், அந்த இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம அந்த உரிமையை பெறுவதற்கு நம்ம நாட்டு நீதிமன்றம் பர்சனல் லாவில் இடம் இருந்தாலும் நம்ம நாட்டு நீதிமன்றங்கள் அதிகமானவர்கள் வந்து அதுக்கு தடையது புது சிவில் சட்டமே வந்துட்ட மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகள் தீர்ப்புகள்லாம் இருக்கிறது என்பது அனுபவத்தில் நம்ம உணர்கிறோம். அதனால் அந்த குலாங்கிற பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வாட்டுக்கு இத்தோடு உங்களை திருமணத்தை ரத்து செய்கிறேன்னு ஏதாவது சொல்லிவிட்டேன்னு வைங்க, அதுக்கு கோர்ட்டுக்கு போனான்னு சொன்னால் நீ எப்படி ரத்து பண்ணுவேன்னு உங்களையும் கஷ்டப்பட்டுருவாங்க. ரத்தெல்லாம் பண்ண முடியாது. என்ன செய்யணும், இஸ்லாமிய அடிப்படையில் உனக்கு வந்து இந்த மாதிரி நபிகள் நாயகம் காலத்தில் நடந்துச்சு, உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, அந்த உரிமையை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், கணவனிடமிருந்து பிரிந்து கொள்ளலாம்னு சொல்லி ஒரு மார்க்க தீர்ப்பாக என்று மார்க்க தீர்ப்பு அளிக்கிறோம் என்று தான் நம்மெல்லாம் கொடுப்போம். அப்போ மார்க்க தீர்ப்பு கொடுத்துருக்கோம்டா நீ நாங்கள் வந்து ஆர்டர்லாம் போடலைன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்படி தான் செய்ய முடிகிற நிலைமையில் இருக்கிறோம். இந்த யதார்த்த உலகத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அது ஒரு விஷயமாச்சு. அடுத்தது வந்து 231க்கு போயிடுவோம். ஒய்தா தல்லக்துமுன் நிசா, இது பக்ராவில் 231வது வசனம். நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்யும் பொழுது, ஆண்களை நோக்கி பேசுது. ஒய்தா தல்லக்துமுன் நிசா, பெண்களை மனைவிமார்களை நீங்கள் விவாகரத்து செய்யும் பொழுது செய்து இப்போ பலகுன அஜலகுன்ன, அஜல் என்றால் அந்த காலக்கெடுனா இத்தா, அவங்களுடைய காலக்கெடுவை அவர்கள் அடையும் பொழுது நீங்கள் விவாகரத்து பண்ணிட்டீங்க. விவாகரத்து பண்ண பிறகு என்ன சட்டம், 3 மாதவிடாய் காலம் அவங்க வந்து வெயிட் பண்ணணும், அதாவது மறுமணம் செய்யாமல் காத்திருக்கணும். அப்போ நீங்கள் விவாகரத்து பண்ணிட்டீங்க, 3 மாதவிடாய் காலம் வரைக்கும் அவங்க வேறு திருமணம் செய்யாமல் என்ன செய்வாங்க, அவங்க கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் வேறு கல்யாணம் பண்ண இயலாது. 3 மாதவிடாய் காலம் போகிற வரைக்கும் அவங்க என்ன செய்யணும் இருக்கா, அதுக்கு பேர் இதாங்கிறது. இப்போ பலகுன அஜலகுன்ன, அவங்களுடைய அந்த காலக்கெடுவை அடைந்து விட்டார்களானால் அம்சிகூஹுன்ன, அவர்களை வந்து நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அம்சக்கன்னா கட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய கண்ட்ரோலில் வைத்து கொள்ளுங்கள், மனைவியாக வைத்து கொள்ளுங்கள் அர்த்தம். ஃபம்சிகூஹுன்ன பிமாரூஃபின், அழகிய முறையில் அவர்களை மனைவியராகவே வைத்து கொள்ளுங்கள். விவாகரத்து பண்ணினீங்க, 3 மாதவிடாய் வரைக்கும் எல்லா டைம் கொடுத்துருக்குறான். அந்த 3 மாதவிடாய் காலத்துக்குள்ளே நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் அழகிய முறையில் அவர்களை மனைவியாக வைத்து கொள்ளுங்கள். அல்லது சர்ரேஹுன்னு பிமாரூஃபின், அழகிய முறையில் விட்டுருங்க. அந்த இதாவுடைய காலம் முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் என்னமோ செஞ்சுக்க, உன் வாழ்க்கை நீ பார்த்துக்க என்று அழகான முறையில் நீங்கள் விட்டுருங்க. ஒலா தும்சிக்குன்னல் திராரன், சில பேர் என்ன செய்வாங்கன்னா பெண்களை வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, சேர்ந்து வாழ முடியாதுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு முத்தி போன நிலையில் இருக்கும். இருந்தாலும் என்ன செய்ய மாட்டான்னு கேட்டால், ஆம்பளையாக இருக்கிறவன் பெண்கள்கிட்ட இந்த மாதிரி குறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆண்கள் என்ன செய்வாங்கங்கிற இந்த வசனத்தில் பேசப்படுது. ஆண்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உன்னை விவாகரத்தும் பண்ண மாட்டேன், விளங்குதா, வாழவும் மாட்டேன், என்ன செய்வ பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி விவாகரத்து வேணும்னு இந்த பொம்பளை கேட்டாலும் சரி, அல்ல அந்த அளவுக்கு நிலைமை முத்தி போனாலும் சரி, என்ன செய்வான்னு கேட்டால் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக வேண்டி வச்சுக்கிடுவான். ஒலாம் தும்சிக்குன்ன, அவர்களை வைத்து கொள்ளாதீர்கள், திராரன், தொல்லை கொடுப்பதற்காக நீங்கள் வச்சுக்கிறக்கூடாது, வாழ்வதற்கு தான் வச்சுக்கிறணும். நான் விவாகரத்தில் பண்ண முடியாது, விவாகரத்தை பண்ண முடியாது,
நீ என் பொண்டாட்டியாக தான் இருப்ப, ஆனால் வாழ விட மாட்டேன். பேருக்கு நீ என் மனைவியாக இருப்பாய். அந்த மனைவிங்கிற அந்த உறவை வந்து சட்டப்படி நான் வந்து முறிக்க மாட்டேன். எதுக்காக வேண்டி? அவள் பிரச்சனை உண்டாக்குனால அவளுக்கு பழி வாங்கணும், அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிடக்கூடாது, அவளுக்கு வாழ்க்கை இல்லாமல் போகணும், கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்கிறாங்க. அதையும் நல்லா சொல்கிறான். உலா தும்சிக்கோ உன்ன, அந்த பெண்களை கட்டுக்குள் வைத்திருக்காதீர்கள். லிராரன், நீங்கள் வந்து லரர்னா கேடு செய்தல், கேடு செய்வதற்காக வேண்டி அந்த பெண்களுக்கு வந்து கஷ்டம் தருவதற்காக வேண்டி அப்படி கற்றுக்கொள்ளாதீர்கள். தாழ்த்தது, நீங்கள் வந்து அதை கணக்கிட்டு கொள்வதற்காக வேண்டி அப்படி செய்யாதீங்க. செஞ்சுட்டு ஒமை எஃபால் தாளிக்க, இதை ஒருத்தன் செய்தால் ஃபொக்கல் அளவ நப்சஹு, அவன் தனக்குத்தானே அநியாயம் செய்கிறான். அவள் பெண்கள் வந்து விவாகரத்துக்கு கோர்ற அளவில் இருந்தாங்கன்னு சொன்னால் இவனுக்கு வாழ விருப்பமில்லை என்று சொன்ன ரெண்டு விஷயம். ஒன்று, இவனுக்கு மனைவியாக வாழ விருப்பமே இல்லை, அல்லது அவளுக்கு விருப்பமே இல்லை. இந்த நேரத்தில் என்ன கடமை என்று கேட்டால், விருப்பம் இல்லாட்டி போய்கிட்டேரி அப்படின்னு விட்டுறணும். அப்படி விடாமல் வந்து அதெல்லாம் முடியாது, நீ குழா கேட்டாலும் தரமாட்டேன், நான் தலாக்குனாலும் தரமாட்டேன், எனக்கு பிடிக்கல தான் ஆனால் உன்னை விடுவிக்க மாட்டேன், உனக்கு பிடிக்கல ஆனால் உன்னை விடுவிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காட்டாலும் உன்னை விடுவிக்க மாட்டேன், உனக்கு பிடிக்காட்டாலும் விடுவிக்க மாட்டேன். விடுவிக்கலைன்னு என்ன அர்த்தம்? அந்த மனைவிங்கிற பந்த ரெக்கார்டு படி மனைவியாக நீடிப்பாங்க. ஒரு ரெக்கார்டு படி மனைவியாக நீடிக்கும் பொழுது இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுமா? அந்த ரெக்கார்டு படி மனைவி இல்லைன்னு ஆக்குனா தானே வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியும். அதை செய்கிறாங்க நிறைய பேர். அப்போ இதெல்லாம் எடுத்துக்காட்டுற இந்த குலா தலாக் பிரச்சனை வரும்பொழுது யார் மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அறிவுரையெல்லாம் சொல்லணும். ஒமைய ஃபாலு தாளிக்க, இதனை யார் செய்கிறாரோ, அதை பெண்களை விவாகரத்துக்கு செய்கிற பிடிக்கலைங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது விவாகரத்து செய்யாமல், அல்லது வந்து அவளுக்கு பிடிக்கலன்னு வரும்போது அந்த விவாகரத்து கொடுக்காம யார் வந்து கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி கட்டுக்குள் மனைவியின் வைத்து கொள்கிறார்களோ ஃபக்கத் லலம நப்சஹு, அவர் தனக்குத்தானே அநியாயம் செய்கிறார், அவர் பாவி. அதுக்கு அல்லாட்ட கேள்வி இருக்குன்னு அர்த்தம். ஃபக்கத் லலம நப்சஹு, அவர் தனக்குத்தானே, தனக்கு அநீதின்னு என்ன அர்த்தம் இருக்குடா? இந்த செய்திக்கு வந்து உனக்கு தண்டனை இருக்குது, நீ என்னமோ அவளை தண்டிக்கிறா நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஆனால் இப்படி செஞ்சதுங்கிற அந்த குற்றத்துக்காக வேண்டி உன்னையே நான் கேட்பேன், உன்னையே தண்டிப்பேன். அப்போ நீ செஞ்ச தீமை எதுக்கு? உனக்கு எதிராக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இப்போ கல்லாலம நப்சஹு, இப்படி யாராவது செய்வாரையானால் அவர் தனக்குத்தான் அநீதி இழைத்து கொண்டார். ஒலா தத்தஹிது, நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள், ஆயாத்தில்லாஹி, அல்லாஹுடைய வசனங்களை ஹுசுவன், கேலிக்குரியதாக ஏற்படுத்தி ஆக்கி விடாதீர்கள். லா தத்தஹிதுன்னா ஆக்காதீர்கள்னு வச்சுக்கிறோங்க, அப்படியும் செய்யலாம் அர்த்தம். ஒலா தத்தஹிது ஆயாத்தில்லாஹி ஹுசுவா, ஹுசுன்னா கிண்டலுக்குரியது. அல்லாஹ்வுடைய வசனங்களை வந்து கேலிக்குரியது ஆக்க. அல்லாஹ் வந்து விவாகரத்து பிடிக்காட்டி விவாகரத்து பண்ணுறாங்கிறான், நீ என்ன செய்கிற? நான் விவாகரத்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய வசனத்தை வந்து தப்பாக உன் இஷ்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு கேலிக்குரியது ஆக்கிறாத. ஒலா தத்தஹிது ஆயாத்தில்லாஹி ஹுசுவா, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலிக்குரியதாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஒரு அருட்கொடை சொல்லி காட்டுறான். அடே எப்படி அழகான ஒரு சட்டத்தை தந்திருக்கிறோம், இதுக்கு முந்தி எப்படி இருந்தீங்க, எப்படி காட்டு மிராண்டிகளாக இருந்தீங்க, எந்த ஒரு சட்ட நெறிமுறையும் இல்லாமல் அந்த மாதிரி தான் திருமண வாழ்க்கைங்கிற விஷயத்தில் நீங்கள் நடந்து கொண்டிருந்தீர்கள். நான் வந்து ஒரு அழகான வழிமுறையை தந்து பிடிச்சா வாழுங்க பிடிக்காட்டி பிரிஞ்சிருங்கன்னு சொல்கிறது மாதிரி ஒரு சிறந்த ஒரு போதனை இருக்க முடியாது. அது யார் அந்த பிடிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்கள கேட்டால் தான் விளங்க முடியும். நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதனுடைய விஷயம் விளங்காது. நல்லபடியாக வாழாதவங்கள்ட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் என்னை விட்டுட்டாலும் பரவாயில்லைங்க இப்படி பண்ணுறான் அப்படின்னு இந்த பெண்ணு சொல்லுவாள். நீங்கள் வெளியேருந்து பார்க்கவும் அவளை தலாக்கு விட்டான்னு நீங்கள் நினச்சி பேசுவீங்க. ஆனால் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிற பொம்பளைட்டு போய் கேட்டோம்னு சொன்னால் இவனோட இருந்து எனக்கு ஒன்றுமே செய்ய முடியலை, எப்படியாவது என்னை வந்து விடுவிச்சிருங்கன்னு கேட்பான். அதுக்கு ஒரு வழிமுறை இல்லாமல் ஜாகிலியா காலத்தில் இருந்துச்சு. இஸ்லாம் என்ன பண்ணுது? நீங்கள் பிரிஞ்சிக்கிறலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது என்று அல்லாஹ் தந்திருக்கான்ல, இதெல்லாம் சொல்லி காட்டுறான்ல. வதுக்குரு, நீங்கள் நினைத்து பாருங்கள், நியாமத்துல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் செய்த நியாமத்தை அருட்கொடையை நினைத்து பாருங்கள். அப்போ அல்லாஹ் உங்களுக்கு அருட்கொடை செஞ்சு ஒரு அழகான ஒரு சட்டத்தை தந்திருக்கிறான். ஒமா அன்சல் அலைக்கும் மினல் கிதாபி உல் ஹிக்மத்தி, உங்கள் மீது அல்லாஹ் இறக்கி இருக்கிற வேதத்தையும் ஞானத்தையும் எண்ணி பாருங்கள், அல்லாஹ் கொடுத்த நியாமத்தையும் எண்ணி பாருங்கள். ஒமா அன்சல் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் இறக்கி இருக்கிறானே, அல்லாஹ் ரெண்டு இறக்கி இருக்கிறான். ஒன்று கிதாபு, இன்னொன்று ஹிக்மத்து. ஹிக்மத்து என்றால் ஞானம். அதாவது ஹதீஸுக்கு அந்த ஹிக்மத்துங்கிற வார்த்தை எல்லாம் சொல்கிறான்.
குர்ஆன் என்பதையும் நல்லா தந்திருக்கிறான். குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரைகளை நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த ரெண்டையும் தான் அல்லாஹ் சொல்கிறான். வமா அன்ஸல் அலைக்கும் மினல் கித்தாபி வல் ஹிக்மத்தி, வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு இறக்கி இருக்கிறான, அதையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். எலுக்கும் பிஹி, உங்களுக்கு அல்லாஹ் இதை கொண்டு இதை அறிவுரையாக கூறுகிறான். உத்தகுல்லாஹ், அல்லாஹ் அஞ்சிக்கிறங்க. பாலமு, அறிந்து கொள்ளுங்கள். அன்னல்லாஹ் பி குல்லி ஷைஇன் அலீம், எல்லா பொருட்களையும் அல்லாஹ் அறிந்தவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பாலமு, அறிந்து கொள்ளுங்கள். அன்னல்லாஹ் பி குல்லி ஷைஇன் அலீம், எல்லா பொருட்களை பற்றியும் அல்லாஹ் அறிந்தவன் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்கிறங்க. அப்போ இதில் முக்கியமான விஷயம் இந்த 231 வசனத்தை தான் நாங்கள் இந்த குடும்ப பஞ்சாயத்துகள் வரும் பொழுது ஆண்கள் சைட்லையும் பெண்கள் சைட்லையும் இதை தான் சொல்லுவோம். இது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுங்க. பெண்ணுக்கு அந்த உரிமை இஸ்லாம் கொடுத்துருக்கு, நீ எப்படி மறுக்கிற? ஆணுக்கு அந்த தலாக்கு உரிமையை கொடுத்துருக்கு, நீ எதுக்கு மறுக்கிற? பிடிக்காத ஒருத்தனோட வாழ்ந்தது வாழ்க்கை, அதுக்கு பேர் சந்தோஷமாக பிரிஞ்சுட்டு போயிட வேண்டியதானே. பிரிஞ்சுட்டு போய் அடுத்தடுத்த வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிடலாம்ல. இஸ்லாம் மார்க்கத்தில் மறுமணத்துக்கு இடம் இருக்கத்தானே செய்யுது என்றெல்லாம் அறிவுரை சொல்லி அவங்கள வென்றெடுக்க வைத்து இந்த பஞ்சாயத்துகளில் இந்த வழிமுறையை கையாண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் எவனும் கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டான். இஸ்லாமிய அடிப்படையில் அந்த அறிவுரையை சொல்லாமல் ஜமாத்து சொல்லு கேட்குறியா இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் அணுகுனதுனால தான் அதிகமான விவாகரத்து விஷயங்கள் கோர்ட்டுக்கு போகிறது. ஜமாத்தில் விவாகரத்துங்கிறத ஏற்றுக்குருவாங்க, அவங்க நீதிமன்றத்துக்கு போயிடுறான். எதனால் போகிறான்னு கேட்டால் இது அல்லாஹ்வுடைய தீர்ப்புன்னு அவன் நினைக்கவே இல்லை, இதை ஜமாத்தார்கள் வழங்குகிற தீர்ப்புன்னு நினச்சிக்கிட்டு அதை எதிர்க்கணும்னு அவன் மனநிலைக்கு வருகிறது. இப்போ ஜமாத்தார்களை என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த விவாகரத்து வழக்குகளை விசாரிக்கும் பொழுது 2 பேருக்கும் அறிவுரை சொல்லுங்கள். பிடிச்சா தான் வாழ்க்கை, பிடிக்கலைன்னா அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது, நரகமாக தான் இருக்கும். பேருக்கு பொண்டாட்டி பேருக்கு புருஷனை வச்சுக்கிறது என்ன நன்மை இருக்குது? சில பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா கணவனை வேணான்றுவாங்க. சரி வேணாண்டா குழா கொடுத்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டில் இருந்துக்குருவாங்க. அப்போ அதிலேருந்து விடுபடாமல் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்னு சொன்னாலும் எந்த ஜமாத்துலேயும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் ஏற்கனவே உள்ள மனைவி விஷயம் என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல. ஒரு மனைவின்னு ஒருத்தர் இருக்கக்கூடிய நேரத்தில் இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருந்தாலும் அந்த ஒரு பொண்ணு கொடுக்குறவன் என்ன யோசிப்பான்? அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, எப்படி நம்ம கொடுக்குறோன்னு யோசிப்பான்ல. அந்த பிரச்சனை ஃபைசல் பண்ணிட்டு வான்னு தானே கேட்பான். அதுக்காக வேண்டி பொம்பளை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குழாவும் அவனோட வாழவும் மாட்டாங்க, குழாவும் கேட்க மாட்டாங்க, அவனோட வாழவும் மாட்டாங்க. அவங்க போய் அம்மா வீட்டில் இருந்துக்குருவாங்க. இவனு என்னென்னமோ செஞ்சு பார்ப்போம், ஒன்றுக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. இல்லை எனக்கு உன்னோட நான் வாழ விரும்பலை, வாழ விரும்பாட்டி முறைப்படி இந்த அநியாயம் பொம்பளையும் தானே செய்கிறாங்க. ஆண்கள் செய்கிற மாதிரியான இந்த அநியாயத்தை பெண்களும் செய்கிறார்கள். அவனுக்கு பிடிக்கலைங்கிறான், பிடிக்காத ஒருத்தனுக்கு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நினைத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவன்கிட்ட பிரிஞ்சுட்டாங்கன்னா ஒரு அழகான ஒரு மறுமணத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு போயிடலாமா இல்லையா, அவனுடைய பிடிமானத்திலிருந்து விடுபடலாமா இல்லையா, அப்படி நினைக்காம என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த குழாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பிடிக்கலைங்கிறதுனால என்னை விடுவிச்சிருங்கிறதையும் அவன் கேட்குறான்னு, என்னோட வாழ முடியாட்டி எனக்கு விவாகரத்து வாங்கிட்டா அது போயிருங்கிறான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போ 2 சாராருக்கும் தான் இது. அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறான், நீங்கள் எல்லாம் பிடிக்கலன்னா விட்டுருங்க பேசாமல், 2 பேருமே அதுக்கு உடன்படுங்க. அவனுக்கு பிடிக்காட்டாலும் சரி உனக்கு பிடிக்காட்டாலும் சரி உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள்ன்ற ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு தந்திருக்கிறான் என்பதை இந்த ஜமாத்தார்களாக இருக்கிறவங்க என்ன செய்யணும், அறிந்து கொண்டு இதை செய்யணும். இது 231வது வசனமாச்சா. 232வது வசனத்திலையும் இதே மாதிரியான ஒரு சட்டத்தை தான் நல்லா சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒய்தா தல்லக்துமுன் நிசா, பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்து பலகுன அஜலஹுன்ன, அவங்களுடைய தவணையை அதாவது இத்தாவுடைய காலக்கெடுவை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஃபலா தலுஹுன்ன, அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். என் கெஹன அஸ்வாஜகுன்ன, அவங்களுடைய கணவன்மார்களை அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, தடுக்காதீங்க. இதா தராலோ பைனஹும் பில் மாரூஃப், அழகிய முறையில் அவர்களுக்குள்ளே பொருந்தி கொண்டார்கள் என்று சொன்னால் அதை என்ன செய்யாதீங்க, அவங்க திருமணம் செய்து கொள்வதை நீங்கள் தடுக்காதீர்கள் அப்படின்னு ஒரு அறிவுரையை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அதாவது விவாகரத்து செஞ்சிட்டீங்க, இதாவும் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வேணுங்கிற ஒரு புருஷனை தேர்ந்தெடுத்து கொண்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் தடையாக நிற்காதீங்க. இந்த வசனத்துக்கு 2 விதமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கலாம்.
ஒன்று வந்து அந்த புருஷனையே கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வைங்க, இத்தா காலம் முடிஞ்சிட்டா கல்யாணம் பண்ணி தானே சேரணும். ஒரு பெண்ணை வந்து தலாக்கு சொல்லிட்டான், 3 மாதவிடாய் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் மனைவி ஆக்குறாருந்தா என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணி தான் சேரணும். அப்படி சேரணும்னு அந்த பெண்ணை விரும்புகிற நேரத்தில் குடும்பத்தாரும் தடுப்பாங்க. அதெல்லாம் அவன்கிட்ட போகாத நீ வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க தடுப்பாங்க. அல்லது என்ன செய்வான்னு கேட்டால், விவாகரத்து இதான் முடிஞ்சிருச்சுல, அப்போ இந்த பெண் வேறு ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணுறதுக்கான முயற்சி நடக்கும்போது இந்த புருஷங்காரன் தடுப்பான். இந்த பெண்களை வந்து 2 சாரார் தடுப்பாங்க. அந்த 2 சாராருக்கும் எதிரான ஒரு வசனமாகத்தான் இந்த வசனம் இருக்கிறது. இது குறித்த ஒரு கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.